எல்லாருக்கும் வணக்கம். இந்த கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸஸில் நம்ம இப்போ 3வது வாரம் பாடத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். மூமெண்ட்ஸ் அண்ட் இன்இக்வாலிட்டிஸ். இந்த 3வது வாரத்தில் ஏற்கனவே நான் 2 லெக்சரை முடிச்சிட்டேன். லெக்சர் 1ல் வந்து மீன் ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட்ஸை பற்றி படித்தோம். 2வது லெக்சரில் வந்து செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் வேரியன்ஸ் அதை பற்றி படித்தோம். அதோடு சேர்த்து ஹையர் ஆர்டர் மூமெண்ட்ஸையும் சேர்த்து படிச்சிட்டோம் செகண்ட் லெக்சரில். ஆஸ் அ ரீகேப்பாக பார்க்கணுன்னா மீனோட டெஃபினேஷன் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். கொஞ்சம் ரிமார்க்ஸ் மீனை பற்றியே, ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட்டை பற்றி. ஸோ இந்த ரிமார்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் 2வது லெக்சரில் வந்து வேரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கும் டெஃபினேஷன் கொடுத்துருக்குறோம். அதுக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அதுலேயும் ஒரு சில ரிமார்க்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதே லெக்சரில் ஹையர் ஆர்டர் மூமெண்ட்ஸை படிச்சிருக்கிறோம். இம்பார்ட்டண்டான 2 தேரம் சொல்லியிருக்கிறேன். அதில் அதுக்கும் ஒரு ஹையர் ஆர்டர் மூமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட, இது கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள். இதுக்கு பேர் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எப்படி nth ஆர்டர் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம லெக்சர் 2ல் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம படிக்க போகிறது வந்து லெக்சர் 3ல் வந்து இன்இக்வாலிட்டிஸ் படிக்க போகிறோம். இன்இக்வாலிட்டிஸ்னால் என்ன? இப்போ நம்ம இதுவரை நம்ம படித்தது எல்லாமே ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும். இந்த டாபிக் வந்து இன்இக்வாலிட்டிஸ். இதுவரை நம்ம படித்த பாடத்துலலாம் ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரியும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சதுன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் இன் தி சென்ஸ் அது சிடிஎஃப், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அது டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளா, இல்லை கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளா, இல்லை மிக்ஸ்டு டைப் ரேண்டம் வேரியபிளான்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒன்ஸ் அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கிடைச்சிரும், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடைக்கிறோம். மிக்ஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன்னா போத் ரெண்டுமே கிடைச்சிரும், கொஞ்சம் மாஸ் கொஞ்சம் டென்சிட்டி. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ரேண்டம் வேரியபிள் டேக்ஸ் ஒரு சின்ன வேல்யூ, எந்த வேல்யூக்குள்ள ரேஞ்சுக்குள்ள என்ன வருது அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி வந்து எக்ஸாக்டாக ப்ராபபிலிட்டி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும். இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம இப்போ என்ன படிக்க போகிறோம்னா, உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாது, ஆனால் மூமெண்ட்ஸ் தெரியும். ஒரு ரேண்டம் வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது, ஆனால் அதனுடைய மூமெண்ட்ஸ் தெரியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட் தெரியலாம், இல்லைன்னா ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட்டும் செகண்ட் ஆர்டர் மூமெண்ட்டும் தெரியலாம், இல்லைன்னா ஒரு சில nth ஆர்டர் மூமெண்ட் வேற தெரியலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு ரேண்டம் வேரியபிளோட வேல்யூஸ் எப்படி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது? எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. யூ கேன் கெட் த ப்ராபபிலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ். ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பவுண்டு கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் உள்ள வேல்யூ எடுக்கும், மினிமம் இந்த வேல்யூ எடுக்கும். அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ரேண்டம் வேரியபிள் டேக் சம் வேல்யூ. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னா மேக்ஸிமம் உள்ள தான் வேல்யூ வரும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுனா மினிமம் இந்த வேல்யூலேருந்து அதுக்கப்புறம் எந்த வேல்யூனாலும் எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் வேல்யூ வந்து ஆல்வேஸ் 0 to 1 தான். ஸோ இந்த 0 to 1ங்கிற வேல்யூவே அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து லோயர் பவுண்ட் அல்லைன்னா அப்பர் பவுண்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். எப்பன்னா டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாத பட்சத்தில், ஆனால் மூமெண்ட்ஸ் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த டாப்பிக்கோட இது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு சில டெஃபினிஷன் கொடுக்க போகிறேன். அந்த டெஃபினிஷன் வந்து ஒரு ஆர்டராக போகும். முதல்ல ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட்டு மட்டும் தெரிஞ்சதுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் மூமெண்ட்டும் தெரிஞ்சதுன்னா எப்படி ப்ராபபிலிட்டி அப்பர் பவுண்டோ இல்லை லோயர் பவுண்டோ கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா இன்னும் ஒரு nth ஆர்டர் மூமெண்ட் வர தெரிஞ்சதுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம். அந்த டெஃபினிஷனோட உங்களுக்கு ஒரு சில ரிமார்க்ஸும் கொடுக்க போகிறேன், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்க போகிறேன். இதுதான் என்னுடைய ஐடியா இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து ஒரு டெஃபினிஷனுக்கு பதில் ஒரு தேரமாக கொடுக்குறேன். தேரமாக கொடுக்குறேன்.
இந்த தேரத்துக்கு பேர் வந்து மார்க்கோ இன்இக்வாலிட்டி. மார்க்கோ இன்இக்வாலிட்டி. தேரத்துக்கு பேர் மார்க்கோ இன்இக்வாலிட்டி. தேரம் என்னன்னா, let x be a random variable with the probability of x greater than or equal to 0 is equal to 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேல்யூ வந்து நான் நெகட்டிவ். ரேண்டம் வேரியபிள் வந்து இட் டேக்ஸ் நான் நெகட்டிவ் வேல்யூஸ். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கண்டிஷன், இதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து எக்ஸிஸ்ட். எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட். நான் போன லெக்சரில், அதாவது ஃபஸ்ட் லெக்சரில் சொல்லியிருக்கேன், ஒரு சில ரேண்டம் வேரியபிளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த தேரத்தில் என்ன சொல்ல வரோம்னா, இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட். அப்படின்னா அந்த மாதிரி ரேண்டம் வேரியபிள் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம். அதுலேயும் அந்த ரேண்டம் வேரியபிள் நான் நெகட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்கணும். அதனால தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட் நாட் ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிற ரேண்டம் வேரியபிளுக்கு இந்த தேரம் என்ன சொல்லுதுன்னா, ஃபார் ஆல் t greater than 0, probability of x greater than or equal to t is less than or equal to expectation of x divided by t. ஒரு t ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா greater than 0வா, அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட் நாட் ஈக்குவல் டு டீன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து நிகழ்தகவு வேல்யூ வந்து அப்பர் பவுண்டு, அல்லனா மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டி. இதுதான் இந்த தேரம் சொல்லுது. எப்போ அது நான் நெகட்டிவ் வேல்யூஸ் எடுக்கணும், எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்டாக இருக்கணும் அப்படின்னுச்சுன்னா அப்பர் பவுண்ட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி எக்ஸ் கிரேட் நாட் ஈக்குவல் டு டி வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டி. இதில் வந்து நான் டிஸ்ட்ரிபியூஷனை இன்க்ளூட் பண்ணவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரியாது. இட்ஸ் நாட் கிவன் டு மீ, எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அதனுடைய மீன் வேல்யூ என்னன்னு தெரியும், எக்ஸிஸ்ட் அண்ட் மீன் வேல்யூ என்னன்னு தெரியும். ப்ராபபிலிட்டி வந்து எக்ஸ் கிரேட் நாட் ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது ஒரு கண்டிஷன். இதை ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். என்ன பண்ணிக்கிறேன்னா, இன்னொரு ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன். எப்படின்னா, டிஃபைன் ஃபார் ஃபிக்ஸ்டு டீயை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேபிட்டல் ஒய்ன்னு இன்னொரு ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன். அது எப்படின்னா, 2 வேல்யூ தான் எடுக்கும் ஃபிக்ஸ்டு டீயில். 0 எப்போன்னா எக்ஸ் லெஸ் தென் டீயாக இருக்கும்போது, அல்லனா இந்த வேல்யூ வந்து டி ஃபார் எக்ஸ் கிரேட் நாட் ஈக்குவல் டு டி. இந்த எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் எப்படி வேணாலும் இருக்கலாம், டிஸ்க்ரீட்டாக இருக்கலாம், கண்டினியூஸாக இருக்கலாம், மிக்ஸ்டாக இருக்கலாம். ஆனால் இந்த கண்டிஷனில் இருக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட் நாட் ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு 1. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், மீன் எக்ஸிஸ்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா நான் ஒரு ஃபிக்ஸ்டு டீக்கு இன்னொரு ரேண்டம் வேரியபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் டிஃபைன் பண்ணுறேன். எக்ஸ் லெஸ் தென் டி வேல்யூ எடுத்துச்சுன்னா இந்த ஒய்யோட வேல்யூ 0. எக்ஸ் கிரேட் நாட் ஈக்குவல் டு டியாக இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒய்ங்கிறது வந்து டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள். ஃபார் ஃபிக்ஸ்டு டீக்கு வந்து இது 2 வேல்யூ தான் எடுக்கும், 0 அல்லனா டி. அதாவது மாஸ் வந்து 0ல் இருக்கும் அல்லனா டீயில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் ஆஃப் ஒய் கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உடனே இமீடியட்டாக கண்டுபிடிக்கலாம், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. எப்போ ஒய் ஈக்குவல் டு 0 வரும்? எப்போல்லாம் எக்ஸ் லெஸ் தென் டி வருதோ அப்போல்லாம் ஒய் ஈக்குவல் டு 0 வரும். அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 சேம் அஸ் எக்ஸ் லெஸ் தென் டி வச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு டி, தட் இஸ் சேம் அஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட் நாட் ஈக்குவல் டு டி. சரிங்களா? இப்போ இது டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள்ங்கிறதுனால, சின்ஸ் y is a discrete
y is a discrete type random variable. நான் இமீடியட்டாக இதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 0 times probability of y is equal to 0 plus t times probability of y is equal to t. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணேன்னா அதனுடைய ஆன்சர் என்ன வரும்னா t times of probability of y is equal to t. That is same as 0ல் மல்டிப்ளை பண்ணால் வராது, அதனால் நான் அதை எழுதலை. That is same as t times probability of x is greater than or equal to t. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா ஒரு ரெண்டு ரேண்டம் வேரியபிள் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ஸ் x is greater than or equal to y, இதை கூட நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா ஃபிக்ஸ்டு டீக்கு வந்து y வந்து 0வாக இருக்குது, x less than tக்கு. இல்லைன்னா t எடுக்குது when x is greater than or equal to t. அதனால் உங்களால் எப்போவும் சொல்ல முடியும் ஃபார் ஃபிக்ஸ்டு டீக்கு வந்து ஆல்வேஸ் x is greater than or equal to y. Always x is going to be greater than or equal to y. Therefore இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x will be greater than or equal to expectation of y. இப்போ மேலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y வந்து t டைம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் x is greater than or equal to t. இதையும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x is greater than or equal to expectation of y ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துடும். எந்த ரிசல்ட் வந்துடும்? இதையும் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா probability of x greater than or equal to t will be less than or equal to expectation of x divided by t. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x divided by t. இதுதான் அந்த தேர்தலோட ரிசல்ட். ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா எப்போல்லாம் நான் நெகட்டிவ் ரேண்டம் வேரியபிள் இருக்கோ அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாத பட்சத்தில் மீன் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அப்பர் பவுண்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு டி வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டி. இப்போ எப்படி அப்பர் பவுண்டு கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி லோயர் பவுண்டு கண்டுபிடிக்கலாம். இந்த கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு டிக்கு நெகேஷன் கூட பண்ணலாம். நெகேஷன் பண்ணிங்கன்னா 1 minus of probability of x is less than t. ஸோ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஈவெண்ட்டுக்கு லோயர் பவுண்டு கிடைக்கும். எப்படி இதுக்கு அப்பர் பவுண்டு பண்ணமோ ஒரு சில ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு சில ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பிலாங்கிங் டு சம் இன்டர்வல் அந்த இன்டர்வலுக்கு உங்களால் இதே மாதிரி லோயர் பவுண்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த தேரத்தில் வந்து வெறுமனை ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணோம். இப்போ நம்மளுடைய அடுத்த தேரத்துக்கு போகிறோம். அங்கே வந்து ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட்டு கூட செகண்ட் ஆர்டர் மூமெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் நெக்ஸ்ட் தேரம். இந்த தேரத்துக்கு பேர் வந்து செபிஷேவ்ஸ் இன்இக்வாலிட்டி. செபிஷேவ்ஸ் இன்இக்வாலிட்டி. இந்த முன்னாடி இருக்கிற பேர் வந்து மார்கோவ் இன்இக்வாலிட்டி. இது பேர் வந்து செபிஷேவ்ஸ் இன்இக்வாலிட்டி. இதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை லெட் எக்ஸ் பி a random variable with நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுக்கு நோட்டேஷன் வந்து மியூ அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர். இது ரெண்டுமே எக்ஸிஸ்ட். இந்த பழைய முன்னாடி உள்ள தேரம் மார்கோ இன்இக்வாலிட்டி தேரத்துக்கு வந்து ஒரு மீன் மட்டும் தான் எக்ஸிஸ்ட்டு. ஆனால் ரேண்டம் வேரியபிள் வந்து நான் நெகட்டிவ். பட் இங்கே வந்து தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள் எப்படி வேணாலும் இருக்கலாம். டிஸ்கிரீட்டாக இருக்கலாம், கண்டினியூஸாக இருக்கலாம், மிக்ஸ்டாக இருக்கலாம். அது எந்த வேல்யூனாலும் எடுத்துக்கலாம். இந்த ஹோல் ரியல் லைனில் எந்த வேல்யூனாலும் எடுத்துக்கலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் மீனும் எக்ஸிஸ்டாக இருக்கணும், செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் வேரியன்ஸும் எக்ஸிஸ்டாக இருக்கணும். அந்த ரெண்டு வேல்யூஸும் உங்களுக்கு தெரியும். எக்ஸிஸ்ட்னா இன்டைரக்ட்லி அதனுடைய வேல்யூஸும் உங்களுக்கு தெரியும்னா இந்த தேரம் என்ன சொல்லுதுன்னா ஃபார் எப்சிலான் கிரேட்டர் than 0
probability of absolute of x minus c greater than or equal to epsilon less than or equal to expectation of x minus c the whole square divided by epsilon square. இந்த தேரம் என்ன சொல்லுதுன்னா இதுவும் அப்பர் பவுண்டு தான், ஆனால் இன் அப்சல்யூட் சென்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா probability of in absolute sense x minus c greater than epsilon maximum value upper bound வந்து expectation of x minus c whole square and the values divided by epsilon square. epsilon வந்து greater than 0. அப்படின்னா என்ன அர்த்தம்னா the deviation from deviation from c with the epsilon interval எடுத்தீங்கன்னா outside சியிலேருந்து டிவியேஷன் பண்ணுறது, அந்த லென்த் வந்து எப்சிலானுக்கு மேலே இருக்கிற அந்த ரெண்டு சைடு டெய்ல் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் வேல்யூ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கட்டும். இதில் என்ன பண்ணலான்னா இன்னும் ஒரு இன் பர்டிகுலர் சி வேல்யூ என்னவாக இருந்தால் இன் பர்டிகுலர் இந்த சி வேல்யூவே சி வந்து சம் கான்ஸ்டன்ட்டு, சப்போஸ் அது வந்து மியூவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மியூங்கிறது மீன். சப்போஸ் இந்த சிங்கிறது மீனாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மீன் த ஹோல் ஸ்கொயர், அது வேறு ஒன்றும் இல்லை வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எப்சிலான் ஸ்கொயர். எப்படின்னா டீவியேஷன் ஃப்ரம் மீன்லேருந்து டீவியேட் ஆகுறது வித் த லென்த் ஆஃப் எப்சிலான், ரெண்டு சைடு டெய்ல் ப்ராபபிலிட்டிஸு ஆஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எப்சிலான் ஸ்கொயர். ஸோ இது வந்து எப்சிலானை பொறுத்து, நீங்கள் எப்சிலான் என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பவுண்டு வந்து டைட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எப்சிலான் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, எப்சிலான் ஸ்கொயர் வந்து டினாமினேட்டரில் இருக்கிறதுனால நீங்கள் எப்சிலானை பெருசாக எடுக்க பவுண்டு வந்து இந்த வேல்யூ வந்து சின்னதாகிட்டே போகும். இதுக்கும் ப்ரூஃப் கொடுக்கலாம். ப்ரூஃப் ஈஸி தான், பாருங்கள். ப்ரூஃப் வந்து ஈஸி தான். ப்ரூஃபை என்னென்னா எக்ஸுங்கிறது வந்து எனி ரேண்டம் வேரியபிள், எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி வேணால் இருக்கிறதுனால நீங்கள் என்ன ஈஸியாக கன்க்ளூட் பண்ணலாம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0, இந்த ப்ராபபிலிட்டி வந்து 1. ப்ராபபிலிட்டி ஆஃப் சிங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸ் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் எப்படி இருந்தாலும் எக்ஸ் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் வந்து நான் நெகட்டிவ் ரேண்டம் வேரியபிள். இது ஒரு அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்னா வேரியன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குங்கிறோம். ஸோ வேரியன்ஸ் வந்து என்ன அர்த்தம்னா வேரியன்ஸாக இல்லைன்னா எனி கான்ஸ்டன்ட்னு சொல்லும்போது அந்த சி இஸ் ஈக்குவல் டு மியூன்னு போடும்போது அந்த ரிசல்ட் வரதுனால உங்களுக்கு இந்த ஆன்சரும் தெரியும். என்ன தெரியும்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர், இந்த ஆன்சரும் தெரியும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் தெரியுங்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் இந்த குவான்டிட்டியும் தெரியும். இந்த ரெண்டு ரிசல்ட் தெரிஞ்சதுனால யூ கேன் அப்ளை மார்க்கோ இன்இக்வாலிட்டி. மார்க்கோ இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நான் நெகட்டிவ் ரேண்டம் வேரியபிள் வேணும், அதனுடைய எக்ஸ்பெக்டேஷனும் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து ரேண்டம் வேரியபிளுக்கு பதில் நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னா எக்ஸ் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயரை ரேண்டம் வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கணும். எக்ஸுக்கு பதில் எக்ஸ் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயரை ரேண்டம் வேரியபிளாக கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நான் நெகட்டிவ் ரேண்டம் வேரியபிள்னு கன்க்ளூட் ஆகிடுச்சு, எக்ஸ்பெக்டேஷன் தெரியும். அதனால் யூ கேன் அப்ளை த மார்க்கோ இன்இக்வாலிட்டி. மார்க்கோ இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி கிரேட்டர் than or equal to mu less than or equal to
expectation of x minus c the whole square divided by epsilon square. இங்கே நீங்கள் c is equal to mu போட்டிங்கன்னா இன்னும் simplified அந்த particular result வந்துடும். So this is valid for எந்த c-நாலும் as long as c is constant you can get probability of absolute of x minus c greater than or equal to epsilon வந்து upper bound வந்து expectation of x minus c whole square by epsilon square. இப்போ இதே இதனுடைய when c is equal to mu இன்னும் கொஞ்சம் simplify பண்ணி எழுதலாம். probability of absolute of x minus mu greater than or equal to epsilon less than or equal to variance of x divided by epsilon square. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் greater than or equal to epsilon அந்த இதில் tail probabilities. இதனுடைய ஈக்குவலண்ட்டாக அப்பர் பவுண்டு மாதிரியே லோயர் பவுண்டும் பண்ணலாம். இதே மாதிரி லோயர் பவுண்டும் பண்ணலாம். லோயர் பவுண்ட் எப்படி வரும்னா probability of absolute of x minus mu less than epsilon greater than or equal to 1 minus variance of x divided by epsilon square. ரெண்டு ரிசல்ட்டும் ஒன்று தான். ரெண்டு ரிசல்ட்டும் ஒன்று தான். ஒன்று கிரேட் நார் ஈக்குவல் டு எப்சிலானுக்கு வந்து அப்பர் பவுண்டு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா லெஸ் தென் எப்சிலான் இருக்கும்போது லோயர் பவுண்டு வந்து 1 மைனஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எப்சிலான். ஸோ இந்த ரெண்டு தேரத்துலையும் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு தேரத்தில் மீன் மட்டும் தெரிஞ்சால் எப்படி அப்பர் பவுண்டு கண்டுபிடிக்கலாமோ அதே மாதிரி மீன் அண்ட் வேரியன்ஸ் தெரிஞ்சால் அப்பர் பவுண்டு கண்டுபிடிக்க முடியும். வித் த உங்களுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் தெரிஞ்சுதுன்னா. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அந்த எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்த இன்னும் ஹையர் ஆர்டர் மூமெண்ட்ஸும் தெரிஞ்சுதுன்னா எப்படி அப்பர் பவுண்டோ இல்லை லோயர் பவுண்டோ கண்டுபிடிக்கலாங்கிறத வந்து அடுத்த நேரத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கொடுத்துறேன். எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரேண்டம் வேரியபிளை கொடுத்துட்டு let x be a random variable with a mean known, மீன் வேல்யூ தெரியும், அது வந்து 1/2. வேரியன்ஸும் எனக்கு தெரியும், ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரியாது. 1/12 வேரியன்ஸ் 1/12, மீன் வந்து 1/2. ஸோ எனக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் தெரியுமே தவிர டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாது. கொஸ்டின் என்னன்னா find the lower bound for probability of absolute of x minus 1/2 less than 2 times square root of 1 divided by 12. இந்த ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். எக்ஸாக்டாக இல்லை, லோயர் பவுண்ட். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனை கொடுக்கல, மீன் அண்ட் வேரியன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். எதை யூஸ் பண்ணி யூஸிங் நான் மீனும் கொடுத்துருக்குறேன், வேரியன்ஸும் கொடுத்துருக்கேன். அதனால் நான் செப்சிஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணேன். வெறும் மீன் மட்டும் கொடுத்துருந்தேன்னா உங்களால் செப்சிஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ண முடியாது. இதில் மீனும் வேரியன்ஸ் கொடுத்ததுனால எப்போவுமே மோர் மூமெண்ட்ஸ் தெரிஞ்சுதுன்னா உங்களுடைய பவுண்ட் வந்து பெட்டராக இருக்கும். நிறைய மூமெண்ட்ஸ் தெரிஞ்சுதுன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட், ஃபோர்த்னு அப்படி எவ்வளோக்கு தெரியுதோ அவ்வளோதான் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லோயர் பவுண்டோ இல்லை அப்பர் பவுண்டோ யூ வில் ஹேவ் அ பெட்டர் ரிசல்ட். பெட்டர் இன் தி சென்ஸ் க்ளோசர் டு த எக்ஸாக்ட் ரிசல்ட். சப்போஸ் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சுதுன்னா அது க்ளோஸராக இருக்கும். அதுதான் கான்செப்ட். ஸோ யூஸிங் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா செப்சிஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுறோம். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது? ஏற்கனவே நான் அந்த முன்னாடி இருக்க தேரத்தில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக அந்த ரிசல்ட் எழுதலாம். அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ. ஏன்னா மியூ வந்து 1/2 அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் சி போக தேவையில்ல, மியூக்கே போகலாம். சி ஈக்குவல் டு மியூ எடுத்துக்கலாம்.
that is less than 2 times square root of 1 by 12. இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். that is a previous page போய் பார்த்தீங்கன்னா தெரியும். x minus mu less than epsilon. இந்த எப்சிலானை வந்து அதோட கம்பேர் பண்ணிக்கோங்க. 2 times square root of 1 by 12 greater than or equal to 1 minus variance of x by epsilon square. ஸோ அது மட்டும் நான் எழுதணும். என்ன எழுதணும்னா greater than or equal to 1 minus variance of x divided by epsilon square. variance of x வந்து 1 by 12, epsilon வந்து 2 times square root of 1 by 12. இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். என்ன ரிசல்ட்டு? இந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எப்சிலான் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது வந்து 1 by 4 வரும். ஸோ அதனால் இந்த ரிசல்ட் வந்து 0.75. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸையும் எப்சிலான் ஸ்கொயரையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அது வந்து 1 by 4. ஸோ 1 minus 1 by 4 0.75. அப்போ நான் என்ன சொல்லுதுன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி வந்து ஹேவிங் எ லோயர் பவுண்ட் டு 0.75. உங்களுக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் வந்து லைஸ் பிட்வீன் 0 to 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாத பட்சத்தில் மீன் அண்ட் வேரியன்ஸ் மட்டும் தெரிஞ்சுதுன்னா அது இந்த வேல்யூவாக இருந்துச்சுன்னா இந்த ஈவெண்ட்டோட லோயர் பவுண்ட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வந்து 0.75க்கு மேலே தான் இருக்கணும். அதுக்கு கீழே இருக்காது. 0.75க்கு கீழே இருக்காது. 0.75லேருந்து 1க்குள்ளே எந்த வேல்யூனாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் மீன் அண்ட் வேரியன்ஸு வேறு நம்பராக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லோயர் பவுண்டு வேல்யூ மாறும். ஆனால் லோயர் பவுண்டுன்னா அந்த வேல்யூலேருந்து அதுக்கு மேலே 1 வரை போகலாம். அதுதான் இந்த கன்க்ளூஷன். இப்போ திடீர்னு நமக்கு தோணும், சப்போஸ் எனக்கு டிஸ்ட்ரிபியூஷனே தெரியுது, அப்போ நான் போயிட்டு லோயர் பவுண்டு கண்டுபிடிக்க வேண்டாம், டைரெக்டாகவே எக்ஸாக்ட் ஆன்சரே கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ நம்ம ஒரு சின்ன செக் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்லே நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை வந்து இதுக்கு அசைன் பண்ணிவிட்டு இந்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸுக்கு என்ன தான் எக்ஸாக்ட் ப்ராபபிலிட்டி வருது, இந்த லோயர் பவுண்டுக்கும் எக்ஸாக்ட் ப்ராபபிலிட்டிக்கும் எவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சின்ன செக் தான். ஸோ சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அசைன் பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அசைன் பண்ணுறோமோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் அண்ட் வேரியன்ஸ் இதோட மேட்ச் ஆகும். மீன் வந்து 1 by 2 இருக்கணும், வேரியன்ஸ் 1 by 12 இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை நீங்கள் அசைன் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஒரு எக்ஸாக்ட் ப்ராபபிலிட்டி என்ன வரும்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம லோயர் பவுண்ட் கண்டுபிடிச்ச மாதிரி எக்ஸாக்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சுதுன்னா பண்ணலாம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சூஸ் பண்ண போகிறேன். என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சூஸ் பண்ணலான்னா சப்போஸ் எக்ஸ் இஸ் அ continuous type random variable with probability density function. இப்படி ஒரு probability density function இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். f of x வந்து 1, 0 to 1க்குள்ள 0 otherwise. இப்படி ஒரு probability density function உள்ள continuous type random variable இருந்தா கண்டுபிடிச்சு பாருங்க. எக்ஸ்பெக்டேஷன் x என்ன வரும்? இன்டகிரேட் பண்ணுங்கள். x டைம்ஸ் f of x dx சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து 1 by 2. அதே மாதிரி வேரியன்ஸ் கண்டுபிடிங்க. வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு e of x ஸ்கொயர் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே e of x தெரியும், அது வழியாகவும் கண்டுபிடிக்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x minus 1 by 2 ஹோல் ஸ்கொயர் அதுவும் பண்ணலாம். நீங்கள் எந்த வழியாக கண்டுபிடிச்சாலும் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா அது 1 by 12 போய் நிற்கும். இப்போ பாருங்கள், மீன் வேரியன்ஸ் மேட்ச் ஆகிடுச்சு. அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வேறு டிஸ்ட்ரிபியூஷன் கூட சூஸ் பண்ணலாம். இது மட்டும்தான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. மீன் அண்ட் வேரியன்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ஈஸியாக தோணுச்சு, சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எக்ஸாக்ட் வேல்யூவே கண்டுபிடிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 by 2 less than 2 times square root of 1 by 12.
இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கலாம். என்ன அர்த்தம்? இன்டெகிரேஷன், இந்த வேல்யூ வந்து அப்சல்யூட் சென்ஸில் வந்து 2 times ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/12 தான் இருக்கணும். இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆக்சுவலாக இந்த ரேஞ்ச் வந்து 0 to 1ல் இந்த பக்கமும் லெஃப்ட் சைட்லேயும் போகும், 0க்கு லெஃப்ட் சைட்லேயும் போகும், 1க்கு ரைட் சைட்லேயும் போகும். இந்த இன்டர்வலை ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா எக்ஸ் லைஸ் பிட்வீன் ஒரு இன்டர்வல் எழுதுனீங்கன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் 0வும் போகும், ரைட் சைட் ஆஃப் 1ம் போகும். ஆனால் டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து 1 எப்போ 0 to 1க்குள்ள மட்டும்தான். அதர்வைஸ் 0ங்கிறதுனால இன்டெகிரேஷன் வந்து ஆக்சுவலாக என்ன ஆகும்னா இன்டெகிரேஷன் ஃப்ரம் 0 to 1 f of x dxன்னு வந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் 0 to 1 f of x dx வந்து 1. அதனால் இதனுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து 1. இன்டர்வலே வெளியில் போனாலும் அங்கெல்லாம் வேல்யூ 0. அதனால் வெறும் 0 to 1க்கு மட்டும்தான் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸு பண்ணிங்கன்னா 1. இப்போ என்ன அர்த்தம்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் ஈவெண்ட்டு 1. ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாத பட்சத்தில் மீன் அண்ட் வேரியன்ஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா அதனுடைய லோயர் பவுண்ட் வந்து 0.7. ஸோ நிறைய ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரேண்டம் வேரியபிள் என்னன்னு தெரியும், அந்த ரேண்டம் வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாது, ஆனால் உங்களுடைய மூமெண்ட்ஸ் தெரிய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட்டோ இல்லை செகண்ட் ஆர்டர் மூமெண்ட்டோ இல்லைன்னா ஃபர்தர் மூமெண்ட்ஸோ மூமெண்ட்ஸ் தெரியும். அப்படின்னா உங்களால் ஒரு கெஸ் பண்ண முடியும் ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் வந்து எவ்வளோ லோயர் பவுண்ட் இருக்கும் எவ்வளோ அப்பர் பவுண்ட் இருக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேணும். அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இதுவரையில் நம்ம வெறுமனே 2 மூமெண்ட்ஸை பற்றி தான் படித்தோம். இப்போ நம்ம அடுத்த ரிசல்ட்டை வந்து அதையும் ஒரு தேரமாக கொடுக்குறேன். இந்த தேரத்துக்கு பேர் வந்து ஜென்சன்ஸ் இன்இக்வாலிட்டி. ஜென்சன்ஸ் இன்இக்வாலிட்டி. முதல்ல மார்க்கோ இன்இக்வாலிட்டி பார்த்தோம் ஃபஸ்ட் மூமெண்ட் வச்சு. செப்சஸ் இன்இக்வாலிட்டி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மூமெண்ட்டை வச்சு பார்த்தோம். இப்போ வந்து ஜென்சன்ஸ் இன்இக்வாலிட்டி பார்க்குறோம். இதுவும் ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் இப்போ சொல்ல போகிறது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். அதனால் இதுவும் மூமெண்ட் ரிலேட்டட் தான், அந்த ஃபங்க்ஷனை பொறுத்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் தேரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். லெட் எக்ஸ் பி எ random variable with the expectation of x exist. Expectation of x exist. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எடுத்துக்கிறோம். let g be a convex function. ஒரு கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா expectation of g of x always greater than or equal to g of expectation of x. இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு முக்கியமான கான்செப்டை முதல்ல மனசில் வச்சுக்கணும். எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் முதல்ல ஜி ஆஃப் எக்ஸ் ரேண்டம் வேரியபிளாகிறது ஃபஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் தான் அதுக்கு போய் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்க முடியும். இது கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால இதுவும் போரல் மெஷரபிள் ஃபங்க்ஷன் தான். நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், பீஸ்வைஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே போரல் மெஷரபிள் ஃபங்க்ஷன் சொன்ன மாதிரி இந்த கான்வெக்ஸ் ஃபங்க்ஷனும் போரல் மெஷரபிள் ஃபங்க்ஷன். அதனால் g of x random variable. அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் g of x இது வந்து எக்ஸிஸ்டாக இருக்கணும். நான் வந்து e of x தான் எக்ஸிஸ்ட்னு சொன்னேனே தவிர எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் g of x வந்து அதுவும் எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து greater than or equal to g of expectation of x. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரொவைடட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய லோயர் பவுண்ட் வந்து அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட லோயர் பவுண்ட் வந்து ஜி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். இப்போ நீங்கள் வந்து நான் கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நீங்கள் எந்த மாதிரி கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் தட் ஜி ஆஃப் எக்ஸ். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் ப்ரூஃப் கொடுக்கல, டைரெக்டாக எக்ஸாம்பிளுக்கே போயிடுறேன்.
நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. அதான் ஈஸியான ஒரு கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் greater than or equal to இந்த தேரத்துப்படி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர். அதை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா இந்த ரெண்டு டேர்ம் தான், லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்மு ரைட் ஹேண்ட் சைடு டேர்ம் தான் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸில் வரும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அங்கே நம்ம என்ன பண்ணி வச்சுக்கோம்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. அதனால் இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ. தட் இஸ் சேம் அஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஒரு சின்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தேன். நீங்கள் எனி கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணிங்கன்னா கூட வரும். அங்கேயும் இந்த ரிசல்ட் வந்து ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்போல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கோ அதனுடைய லோயர் பவுண்ட் வந்து ஜி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். இப்போ நான் இன்னொரு ரிசல்ட் கொடுக்க போகிறேன். அது வந்து nth ஆர்டர் மூமெண்ட் வரைக்கும் போகிறது. அதாவது இப்போ நம்ம 1, 2 பார்த்தோம், மார்க்கோ இன்இக்வாலிட்டி அண்ட் செப்சிஸ் இன்இக்வாலிட்டியில். இப்போ வந்து ஒரு nth ஆர்டர் மூமெண்ட், அது 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், எனி ஃபைனைட் நம்பராக இருக்கலாம். அந்த இன்இக்வாலிட்டி நம்ம பார்த்தோம். இதுதான் லாஸ்ட் தேரம். இந்த தேரத்துக்கு பேர் வந்து லிபனாவ். இந்த தேரத்துக்கு பேர் லிபனாவ் இன்இக்வாலிட்டி. இந்த இன்இக்வாலிட்டி என்ன சொல்லுதுன்னா let x be a random variable with ஒரு நோட்டேஷன். இப்போ புது நோட்டேஷன் கொடுக்குறோம். பீட்டா சஃபிக்ஸ் n அதை வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் x to the power அப்சல்யூட் சென்ஸ் n, அது வந்து ஒரு ஃபைனைட் குவான்டிட்டி. அப்சல்யூட் சென்ஸில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அ பவர் n இந்த வேல்யூ ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து பீட்டா என்னன்னு வச்சுக்கணும். இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா தென் ஃபார் ஆர்பிட்ரரி k, இந்த k வந்து ஒரு 2ல இருந்து n வரை போகலாம். nங்கிறது ஃபைனைட். இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த பீட்டாவோட k-1th டேர்மு அதுக்கு பவர் வந்து 1/k-1 போட்டிங்கன்னா அந்த வேல்யூ வந்து பீட்டாவோட kth டேர்மு அதனுடைய பவர் வந்து 1/. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த k வந்து ரன்னிங் இண்டெக்ஸ் ஃப்ரம் 2 to nங்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதணும்னா நீங்கள் பீட்டா 1 கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பீட்டா 2ல பவர் 1/2 வேல்யூக்கு. அதுதான் அப்பர் பவுண்ட். பீட்டா 1ஓட அப்பர் பவுண்ட் வந்து பீட்டா 2 ஆஃப் 1/2. இதனுடைய அப்பர் பவுண்ட் என்னன்னா பீட்டா 3ஓட பவர் 1/3. அதுதான் அப்பர் பவுண்ட். இதே மாதிரி அப்பர் பவுண்ட் வந்து ஒவ்வொரு பீட்டா டு தி பவர் ஆஃப் n-க்கு வித் பவர் 1/n-ஓட அப்பர் பவுண்ட் வந்து அதுக்கு அடுத்த பீட்டாவோடைய பவர் 1/n+1 அப்படி போயிட்டே இருக்கும். எது வரன்னா இந்த ஃபைனைட் பீட்டா ஆஃப் n, ஏன்னா அதுதான் நம்ம அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கோம், பவர் 1/n. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து பீட்டா ஆஃப் n வந்து ஃபைனைட்டுன்னு சொன்னதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த 1லேருந்து n-1 வரைக்கும் ஃபைனைட் தான். அதை நம்ம எழுதலை, ஆனாலும் அந்த ரிசல்ட் வந்து ஃபைனைட் வேல்யூஸ் தான். பீட்டா 1லேருந்து பீட்டா ஆஃப் n-1 வரைக்கும் உள்ள வேல்யூஸும் ஃபைனைட் குவான்டிட்டி. அதனால் இது ஒவ்வொருத்தருடைய பவுண்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அடுத்தடுத்த டேர்மோட பவர் 1/2 தட் சேம் டைம்.
இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கிட்டே இருக்கிறேன்ல, இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் வந்து ஈக்குவல் கூட வரலாம். இந்த வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு நான் எழுதிக்கிட்டே வரேன். சம்டைம்ஸ் ஈக்குவல் வரலாம். எப்போ ஈக்குவல் வரும்னா, the equality holds எப்போ எல்லா வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும்னா, if and only if probability of absolute of x வந்து வெறும் ஆல்ஃபா, அந்த ப்ராபபிலிட்டி 1 ஆகும். ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டில் அப்சல்யூட் சென்ஸில் அந்த வேல்யூ ஆல்ஃபாவில் இருந்துச்சுன்னா அந்த ப்ராபபிலிட்டி 1, அதாவது ஹோல் யூனிட் மாஸும் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் வேல்யூ டேக்ஸ் ஆல்ஃபாவில் இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேலே எழுதியிருக்கல, அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்லாமே ஈக்குவலாக. அப்படி இல்லாட்டி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக வந்துச்சுன்னா the probability of alpha is equal to இது வந்து 1. அதான் if and only if ஓட மீனிங். மீதி கேசஸில் எல்லாம் உங்களுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாறி எப்படி வேணாலும் வரலாம். இந்த தேர்த்துக்கு நான் ப்ரூஃப் கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த இன்இக்வாலிட்டியில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஈவெண்ட்டை டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சதுன்னா எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாமல் மொமெண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா அதனுடைய லோயர் பவுண்டோ இல்லை அப்பர் பவுண்டோ தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இதுக்கு பேர் வந்து இன்இக்வாலிட்டிஸ். ஸோ இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, வெறுமனை 4 இன்இக்வாலிட்டி பார்த்துருக்குறோம். மார்க்கோ இன்இக்வாலிட்டி, செபிஷேவ் இன்இக்வாலிட்டி, ஜென்சன்ஸ் இன்இக்வாலிட்டி, லெப்னாவ் இன்இக்வாலிட்டி. இதே மாதிரி நிறைய இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த கோர்ஸுக்கு இதில் நான் உங்களுக்கு 4 இன்இக்வாலிட்டி தான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் மூமெண்ட், செகண்ட் ஆர்டர் மூமெண்ட், ஜென்சன்ஸ் இன்இக்வாலிட்டியில் வந்து ஒரு கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் g ஆஃப் எக்ஸு, லெப்னாவ் இன்இக்வாலிட்டியில் வந்து nth ஆர்டர் மூமெண்ட் வரைக்கும். டிஸ்ட்ரிபியூஷனை பற்றியே தெரியாத பட்சத்தில் மூமெண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா எப்படி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு ஈவெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, லோயர் பவுண்டோ இல்லை அப்பர் பவுண்டோ அப்படிங்கிறத படித்தோம். இதோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.